ரொம்ப கனத்த இதயத்தோட தலைவனோட கடைசி ட்ரைலரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன் லாஸ்ட் டைம் ட்ரைலர் பார்க்கும்போதே எனக்கு நெஞ்சு அடைக்குது, கண்ணு கலங்குது. அந்த ஸ்க்ரீனில் தலைவனை நம்ம அதை சின்ன ஸ்க்ரீனில், பெரிய ஸ்க்ரீன் அப்புறம் அழ போகிறோம், அது வேற விஷயம். சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் லேட்டாகவே வரட்டும், 40ன்றது 50க்கு 55 கூட வரட்டும். ஏன்னா அந்த லேட் ஆனாலே எனக்கு சந்தோஷம். ஏன்னா உடனே பார்த்துட்டா அந்த சீக்கிரமாக முடிஞ்சிருமேன்ற ஒரு வருத்தமும், ஒரு எப்படி சொல்றது, இறுக்கமாகவும் இருக்கு. ஒன் லாஸ்ட் டைம் தலைவரோட ட்ரைலர் இது வந்துருச்சு, வாங்க பார்க்கலாம். ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. மேல சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருக்க, அதுல காடு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? தளபதி நான் சாதா மேன் தான் பேபி. அதை செய்யற சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது. விஜய புலி மாதிரி வளர்க்கணும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடணும். என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? Let's play a game. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்த படம். இந்த பிளான் OM எனக்கு நாளெல்லாம் வேண்டாம். கை எப்படி நடக்குது? விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு. அது தெரிஞ்சா நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கும். மக்களுக்கு நல்லது பண்ற இதுக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிட. நினைக்கிறாங்க அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிருவான். உயிர் திட முடியாத சிலுவையில உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்றேன். எவ்வளா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. I am coming. தளபதி மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறா, கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு வரீங்க. என்னப்பா ரோபோலாம் வருது, நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடானோ, கொல்ல அடிக்கிறதுக்கு அரசியலுக்கு வரீங்க. I am coming. திரும்பி போற ஐடியாவே இல்ல ராஜா. அதாவது பகவத் கேசரியோட இன்ஸ்பயர் தான். பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அதுலயும் அந்த சீன் சினாரியோ எல்லாம் வருது. பட் இதுல பொலிட்டிக்கலா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வினோத்தோட டச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பகவத் கேசரி படத்தை ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். பட் இதுல பகவத் கேசரில வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலான சில விஷயங்களோ ஆட் ஆன்ஸோ அந்த படத்துல கிடையாது. பட் இதுல வந்து ஜனநாயகன் படத்துல வந்து பொலிட்டிக்கல் டச் ஹெவியா இருக்கு. அதுவும் நிகழ்கால அந்த அரசியல வந்து தளபதி வந்து தன் சவுக்கால, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையில எடுத்தார் பாரு, எங்க வீட்டு பிள்ளைல ஒரு சவுக்கு, அந்த சவுக்கு எடுத்து வெளுன்னு வெளுக்க போறாரு. இப்போதான் தெரியுது ஏன்டா இவனுங்க இன்னும் வந்து சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு பெண்டிங் பண்றாங்கன்றது. ஒரு கமர்ஷியல் படம் தான், பார்க்கும்போது நல்லா தெரியுது. அனிருத்தோட அந்த விளையாட்டு, தளபதியோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கு, கேமரா ஒர்க்கு, மியூசியம் கட்ஸ், ட்ரைலரோட கட்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேக்கேஜான ஒரு படமா தான் அந்த படம் வந்திருக்கும்னு ட்ரைலர் பார்க்கும் போதே எனக்கு தெரியுது. வினோத்தோட அந்த கான்பிடன்ட் லெவல், ஆடியோ லான்ச்ல தலைவன் பேசினா பாரு, உள்ள பூந்து அடிச்சிடலான்னு தளபதி படம்னு சொன்னார் பாருங்க. அந்த கான்பிடன்ட் லெவலோட அந்த பீக் என்னன்றத நம்ம அந்த ட்ரைலர் பார்க்கும் போது என்னால உணர முடியுது, ஃபீல் பண்ண முடியுது.
தம்பிங்களா குறுக்க வந்துடாதீங்க. இது தளபதி படம். நான் திரும்ப சொல்லிக்கிறேன், ஒரு எப்படி சொல்றது, மிகப்பெரிய ஒரு உச்சம், ஒரு சாதனை வந்து யூடியூப் ரெக்கார்ட்ஸ்லயும் பண்ணோம், வசூல்லையும் பண்ணோன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நிறைய விஷயங்கள் இருக்கு. இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். இதை நான் பார்த்துட்டு உங்ககிட்ட எனக்கு என்ன தோணுதுன்றதை உங்ககிட்ட நான் அப்படியே கன்வே பண்ணியிருக்கேன். ஒரு டீடைல்டான ஒரு வீடியோவா நான் பாஸ் பண்ணி பொலிட்டிக்கலா எங்கெங்க தலைவன் சொருவி இருக்கான், என்னென்ன வந்திருக்கு, தலைவனோட சிறப்பான சம்பவங்கள் என்னன்றதை பத்திலாம் நம்ம டீடைலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் தரமான தளபதியும் யச்சுவினத்தும் சேர்ந்து கொடுத்திருக்காங்க. சிறப்பான ட்ரைலர், கொண்டாடுங்க.